ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை கர்த்தருடைய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 17வது 18வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: பெலிஸ்தியரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாக நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை விடுதலை ஆக்கின ஆண்டவர் பெலிஸ்தியருடைய தேச வழியாக கானானுக்கு போவது அவர்களுக்கு சமீபமாக இருந்தாலும் தேவன் அவர்களை அந்த வழியாக நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாக ஆண்டவர் அவர்களை சுற்றி போக பண்ணினார். ஒரு ஷார்ட்கட் இருக்கிறது, சீக்கிரத்தில் காரியத்தை முடிக்கிற ஒரு வழி இருக்கிறது, சீக்கிரத்தில் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிற ஒரு பாதை இருக்கிறது. ஆனால் தேவன் அவர்களை அந்த வழியிலே நடத்தாமல் வனாந்தர வழியாக சிவந்த சமுத்திரத்தின் வழியாக ஆண்டவர் சுற்றி போக பண்ணினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே 2 வழிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஒன்று, தேவன் நமக்கு காண்பிக்கிற வழி, நீதியின் பாதை, தேவனுடைய ஆலோசனை, தேவன் காட்டுகிற பாதை நமக்கு முன்பாக இருக்கிறது. இன்னொன்று, இந்த உலகம் நமக்கு காண்பிக்கிற பாதை, துன்மார்க்கர்கள் நமக்கு காண்பிக்கிற பாதை, நம்முடைய குடும்பத்தார் தேவ ஆவியை பெறாதவர்கள், தேவனை சார்ந்து கொள்ளாதவர்கள், மனம் போன போக்கிலே வாழ்கிறவர்கள் காண்பிக்கிற ஒரு வழி இருக்கிறது. இந்த 2 வழியிலே தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் எந்த பாதையின் வழியாக நடந்து கொண்டு இருக்கிறீர்கள்? பெத்லகேமிலே பஞ்சம் ஏற்பட்ட போது நகோமி தேவனிடத்திலே காத்திராமல், தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளாமல் உடனே அவள் தன்னுடைய குடும்பத்தோடு கூட மோவாப் தேசத்துக்கு புறப்பட்டு போனாள். ஆனால் வேதத்தில் பாருங்கள், ஈசாக்கு காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. ஈசாக்கு அந்த பஞ்சத்திலே தப்பி பிழைப்பதற்கு அவன் எகிப்துக்கு போக தீர்மானிக்கிறான். அந்த இரவிலே கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லுகிற இடத்திலே குடியிரு என்று அவனை கேராருக்கு அனுப்புகிறான். அவன் கேராரில் போய் தங்கி இருக்கிறான். வேத வார்த்தை சொல்லுகிறது, அவன் கிணறுகளை தோண்டின பொழுது சுரக்கின்ற நீர் ஊற்றை கண்டான். 2 இடத்திலையும் பஞ்சம். 2 பேர் பஞ்சத்தில் பிழைத்துக் கொள்ளுவதற்காக, நகோமியும் பஞ்சத்தில் பிழைத்துக் கொள்ளுவதற்காக மோவாப்புக்கு புறப்பட்டு போனாள். ஈசாக்கு எகிப்துக்கு போக நினைத்த பொழுது கர்த்தர் அவனுக்கு இடைப்பட்டு அவனை எகிப்திற்கு போகாமல் கேராரிலே இருக்க சொல்லுகிறான். பாருங்கள், 2 பேருக்கும் பஞ்சம் ஏற்பட்டாலும் ஈசாக்கு அந்த பஞ்சத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டான். தேவனுடைய ஆலோசனைப்படி, தேவனுடைய நடத்துதலின்படி காத்திருந்த ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். வர வர விருத்தி அடைந்தான். அவன் வர வர பெரியவனாக மாறினான். அவன் செய்த காரியங்கள் அனைத்தும் அவனுக்கு வாய்க்க பண்ணினது. அவன் செய்த காரியங்கள் அனைத்திலும் சுரக்கின்ற நீர் ஊற்றை கண்டான். ஆனால் நகோமி பாருங்கள், தேவ ஆலோசனைக்கு காத்திராமல், தேவனுடைய நடத்துதலுக்கு காத்திராமல், தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரிலே மோவாப்புக்கு போய் இழப்பையும் வேதனையும் சந்தித்தாள். ஆபிரகாம், ஈசாக்கு, தாவீது போன்றவர்கள் தேவன் தெரிந்து கொண்ட பாதையிலே பயணித்து தேவனுடைய மகிமையை, தேவனுடைய உயர்வை, தேவனுடைய நன்மையை அவர்கள் கண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரரை பாருங்கள், அவர்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக போக தேவன் தெரிந்து கொண்டார். அவர்கள் அந்த பாதையில் போவதற்கு சிவந்த சமுத்திரத்தில் பாளையம் இறங்கினார்கள். தேவன் தெரிந்து கொண்ட பாதை, தேவன் காண்பித்த பாதை, அது சிவந்த சமுத்திரமாக இருந்தாலும் கடலாக இருந்தாலும் அந்த பாதையில் அவர்கள் நடக்க அர்ப்பணித்து செயல்பட்ட பொழுது அவர்கள் கடலின் மேல் நடக்கவில்லை,
வேத வார்த்தை சொல்லுகிறது, வெட்டாந்தரையிலே நடப்பது போல அவர்கள் நடந்து போனார்கள். இன்றைக்கு தேவன் நமக்கு காண்பிக்கிற பாதை சாத்தியமற்றதாக தெரியும். தேவன் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை சாத்தியமற்றதாக தெரியும். நடைமுறைக்கு ஒத்து வராதது போல தெரியும். ஆனால் தேவனுடைய ஆலோசனைக்கும் தேவ வார்த்தைக்கும் நாம் காத்திருப்போமே ஆனால் மனித அறிவுக்கு எட்டாத, கிரகிக்க முடியாத அற்புதமான காரியங்களை தேவன் ஆகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். தேவன் காண்பிக்கிற பாதை கடலாக இருந்தாலும் அதற்கு அர்ப்பணித்து கீழ்ப்படியும் பொழுது அது வெட்டாந்தரையாக மாறி வெட்டாந்தரையில நடப்பது போல தேவன் நம்மை கொண்டு போய் கரை சேர்த்து விடுவார். இன்றைக்கு தேவ கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனே, நீர் தெரிந்து கொண்ட பாதை எங்களுக்கு கடினமான பாதையாக இருந்தாலும், சிவந்த சமுத்திரத்தை போன்ற கடலின் பாதையாக இருந்தாலும், தேவனே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். தேவங்களை நடத்துவீராக. கடல் போல, சிவந்த சமுத்திரம் போல நிறைந்திருக்கிற சவால்களை நாங்கள் தகர்த்து தவிடுபொடியாக்கி முன்னோக்கி செல்ல எங்களுக்கு கிருபை தந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.